சங்கீதத்தில் 2:15-16 வாசி. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. 12-13 வாசி. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். நீங்க இந்த வருஷத்துல பரிசுத்த உபவாச நாளை எவ்வளவு ஆசரித்தீங்க? தேவ சமூகத்துக்கு எவ்வளவு போனீங்க? சபையில எவ்வளவு நீங்க பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டீர்கள்? உபவாசங்களை எப்படி நீங்கள் கடைபிடித்தீர்கள்? சுத்தி பண்ண உடனே நம்ம எங்கேயோ போயிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா நீங்க உங்களை நீங்களே கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் எவ்வளவாக நம்மை அர்ப்பணித்தோம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க சொல்லியிருக்கு பரிசுத்த உபவாச நாள். இந்த வருஷத்துல நம்முடைய உபவாசம் என்ன? இந்த வருஷத்துல வாரத்துல 3 தரம் கரெக்டா இந்த கடைசி வாரம் வரைக்கும் நான் உபவாசத்தை ஃபாலோ பண்ணியிருக்கேன். பரிசேயன் 2 தரம் உபவாசிக்கிறார். வாரத்தில் 2 தரம். தரம்னா என்ன? 2 நாள் அல்ல, என்னது? 2 times. ஆனா உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்ப வாரத்தில் 3 நேரம் ஒரு விசுவாசி உபவாசம் எடுத்திருக்க வேண்டியது அவசியம். அத பைபிள் சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் சாதாரண உபவாசம், ஆனா பைபிள் அதை எப்படி சொல்லுது? பரிசுத்த உபவாசம். சிலர் உபவாசம் போட்டுட்டு பாவம் செய்வாங்க, சிலர் உபவாசம் போட்டுட்டு சண்டை போட்டுருவாங்க. ஏசாயால இருக்கு இல்லையா, முரட்டத்தனத்துடைய கைகளால் குத்துகிறது இருக்கும். அதுக்கு உபவாசம் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஏசாயா 53 எத்தனை? 58 4. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். வழக்கு வாது துஷ்டத்தனத்தையுடைய கைகளால் குத்துகிறது. நீங்க உபவாசம் போட்டுட்டு டிவியில உட்கார்ந்துட்டீங்கன்னா அதுல என்ன இல்லை, அது பரிசுத்த உபவாசம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உபவாசம் போட்டுட்டு நீ பாட்டுக்கு எங்க தாறுமாறா ஜீவிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அது உபவாசம் கிடையாது. அது பரிசுத்த உபவாசம் கிடையாது, பட்டினி உபவாசம். வழக்கு உபவாசம் அன்னைக்கு சண்டையை போட்டுட்டீங்கன்னா வழக்கு, அடுத்து என்னது? வாது, அடுத்து அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உபவாசத்துக்கு பேர் என்ன கிடையாது? அது உபவாசம் நீங்க சொல்லலாம், ஆனா அது பரிசுத்த உபவாசம் கிடையாது. சரிதான் நான் சொல்றது கரெக்டா? சரின்னு சொல்றாங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியம் சத்தியம் தானே சொல்ல முடியும், மாத்தி சொல்ல முடியாது. உபவாசம் போட்ட அன்னைக்கு ஒன்னு நீ ஜெபிக்கணும், இல்ல தேவ சமூகத்தில் இருக்கணும், இல்ல தேவ சமூகத்தை நீ உணர்ந்துகிட்டே இருக்கணும். உபவாசத்தை அன்னைக்கு சனிக்கிழமை இரவு நீ உபவாசம் போடுற அன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஒரு நேரம் உபவாசம் இந்த 3 டைம் நீ கண்டினியூவா எடுக்கணும்னு இல்லை, உனக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து எடுத்துக்கணும். எத்தனை உபவாச ஜெபத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. சபையில 2 உபவாச ஜெபம் இருக்கு, புதன்கிழமை காலையிலையும் சனிக்கிழமை காலையிலையும். அதுல எத்தனை உபவாச ஜெபத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. முதல் கொஸ்டின், நீ வாரத்துல 3 தரம் உபவாசம் எடுத்தாயா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், அப்படி எடுத்த உபவாசம் பரிசுத்த உபவாசமா இருந்ததா? மூன்றாவது, நீ சபையில் உள்ள உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டாயா? யோசிச்சு பாருங்க.
இதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்ல, ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அந்த உபவாசம் நீ கரெக்டா சனிக்கிழமை காலையில உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்களா, இல்ல புதன்கிழமை காலையில உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்களா, அப்படி ஒரு முறைமை இருக்கிறதே தெரியாத ஒரு தெளிவற்ற விசுவாசிகளா இருந்திருக்கிறோமா, அப்படி நமக்கு அந்த நேரம் கிடைச்சும் நம்ம அதை யூஸ் பண்ணோமா, யூஸ் பண்ணலையா, அந்த கர்த்தருடைய சமூகத்தை தேடி போனோமா, அது உனக்கு தான் தெரியும். அடுத்து பண்டிகையை ஆச்சரியங்கள் இருக்கு. ஞாயிறு ஆராதனை ஒரு பண்டிகை. தேவ சமூகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை ஆசரிக்கிறதா வாரத்தின் முதல் நாள், இந்த ஓய்வு நாள். ஓய்வு நாளை நீ ஆசரிச்சே ஆகணும். அது முக்கியமானது. இந்த வருஷத்துல எத்தனை ஓய்வு நாளை நீங்க ஆசரிச்சிருப்பீங்க சொல்லுங்க. அதுவும் கரெக்டா 9 மணிக்கு, சாட்சியாபுரமா இருந்தா 7 மணிக்கு. எத்தனை நீங்க அந்த ஓய்வு நாளை சரியா ஆசரிச்சிருக்கீங்க? சரி, சர்வீஸுக்கு போயிட்டோம், அதுக்கு பிறகு உள்ள நேரத்தை எப்படி பண்ண நீ யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு உங்களை நீங்களே இதை நம்ம நல்லா நினைச்சுக்கங்க. ஒரு விசுவாசி ஊழியக்காரன் உலக பிரகாரமான பாவத்தை துணிஞ்சு செய்ய மாட்டான், அவனுக்கு சென்சார் ஒதிக்கும். ஆனா பிரமாணத்தை மீறும்போது அவனோட தண்டனைக்கு அதிகமா என்ன செய்யறான் தவிர செய்யறான். அங்கதான் அடிபட்டுருது. இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ பாருங்க, ஒரு சாதாரண உலக மனுஷனை விட நம்ம எங்க போயிடுறோம், சாபத்துக்குள்ள போய் விழுந்துடுறோம். திரும்ப தேவன் அதை செய்யல எது செய்யலன்னு உட்கார்ந்து அழுகுறோம், கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், பின்வாங்குறோம். எல்லாமே தப்பு. சபை கூடுதல் முக்கியம். இந்த வருஷம் எத்தனை நீ ஓய்வு நாளை ஆசரித்திருப்பாய்? அடுத்து அந்த ஓய்வு நாளை நீ முழுவதும் ஆசரிச்சியா? அந்த கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? ஓய்வு நாளை நம்ம அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரத்தோட முடிச்சுட்டு போயிடுறோம். 11 மணிக்கு வர்றோம், 12 மணிக்கு போயிடுறோம். நமக்கு அந்த தாழ்த்தி இங்க இருந்து ஒரு பந்தி பரிமாறுற வேலை, ஒரு பாய் எடுக்கிற வேலை, ஒரு ஊழியம் கூட நம்மளால நிச்சய முடியல, செய்ய தகுதி இல்லையா? உன் ஸ்டாண்டர்ட் கூடி போயிடுச்சா? கர்த்தருடைய வீட்டில் வேலை செய்ய முடியாத அளவுல உன் ஸ்டாண்டர்ட் டெவலப் ஆயிருக்கா இல்ல லோ ஆயிருக்கா? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கர்த்தருடைய வீட்டில் வேலை செய்கிற அந்த அளவு உன் ஸ்டாண்டர்ட் இருக்கா, இல்ல வேலை செய்ய முடியாத அளவுல உன் ஸ்டாண்டர்ட் கூடிருச்சா, இல்ல நீ அவ்வளவு தாழ்ந்து தரங்கட்டு போயிட்டியா? உனக்கு தான் தெரியும். அந்த நாளை நீ எப்படிலாம் நீ திருடிக்கிட்ட, உனக்காக எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்ட, உனக்காக எப்படிலாம் என்கேஜ் பண்ணிக்கிட்ட, இதெல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யும் தெரியும். ஓய்வு நாளை நீ எப்படி பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. அந்த நாளில் சொந்த பேச்சை பேசாத, சொந்த காரியத்தை செய்யாத, சொந்த காரியத்தில் தலையிடாத. இதெல்லாம் பைபிள் சொல்லுது. நம்ம எத்தனை பேர் அந்த ஓய்வு நாளை ஆசரிச்சிருப்போம்? அன்னைக்கு என்ன ஊழியம் செஞ்ச? ஓய்வு நாளை ஆசரித்தது ஒரு பகுதி. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்றைக்கு நீ கர்த்தருக்காக என்ன செய்தாய்? உனக்கு மனசாட்சி கரெக்டா இருக்கா பாருங்க. கல்யாணம்னு ஓடி போயிடுறீங்க, சாவுன்னு ஓடிடுறீங்க, சொந்தம்னு ஓடி போயிடுறீங்க, பிசினஸ்னு ஓடி போயிடுறீங்க, வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. கர்த்தருக்காக அன்னைக்கு நீ எதையாவது செய்தாயா? ஒரு ஆத்ம ஊழியம், வியாதிப்பட்டவனை போய் பார்த்தாயா? உனக்கு தான் நீ ரொம்ப பிஸி இல்லையா? சண்டே ஒரு நாளாவது நீ ஃப்ரீ பண்ணி வியாதிப்பட்ட விசுவாசிகளை போய் பார்த்தியா? வியாதிப்பட்ட ஊழியக்காரனை போய் பார்த்தியா? காவலில் இருக்கிற விசுவாசியை ஊழியக்காரனை போய் பார்த்தியா? பிரச்சனையில சிக்கின ஊழியக்காரன் விசுவாசியை போய் பார்த்தியா? அன்னைக்கு காணாமல் போன இஸ்ரவேலரை தேடி போனாயா? பின்மாறி போன விசுவாசியை தேடி போனாயா? யோசிச்சு பாரு. இல்ல புறஜாதிகளுக்கு நீங்க போனீங்களா? சுவிசேஷம் சொல்ல போனீங்களா? டிராக்ட் மினிஸ்ட்ரி செய்ய போனீங்களா? சகோதரர் ஜெபம்னு ஒன்னு இருக்கு, அது போனீங்களா? இடைநாட்கள்ல சகோதரிகள் ஜெபம்னு ஒன்னு இருக்கு, அது நீ நடத்தினியா? அதுக்கு போனியா? அது ஏன் விட்ட? விட்டதுல இருந்தா உனக்கு ப்ராப்ளம். ஜெபத்தை விட்டவனுக்கு ஜீவன் விட்ட மாதிரி, சுவாசம் போயிட்ட மாதிரி. ஜெபத்தை விட்டவன் நடைபிணம், அவன் சும்மா இருப்பான். அதனால இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நாம தான் உத்தரவாதம் செய்யணும். ஏரியா பிரேயருக்கு போனீங்களா? ஏரியா பிரேயரை பொறுப்பா நடத்தினீங்களா?
உத்தரவாதம் பண்ணீங்களா? இல்ல யார் தலையிலயாவது கட்டி வச்சீங்களா? இல்ல அவங்க வரல, இவங்க வரல, அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இந்த ஜெபத்துக்கு நான் வர மாட்டேன், நீங்க இந்த இடத்துல பண்ற ஜெபத்துக்கு நீங்க பண்ணிக்கங்க, அப்படி ஏதாவது பண்ணீங்களா? ஆள் பார்த்து போனீங்களா? பட்சவாதம் செஞ்சீங்களா? மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். ஏரியா பிரேயர் ஒரு சில வீடுகளில் இல்லவே இல்லை. அதுக்குத்தான் சாபம் உள்ள பூந்து விளையாடுது. ஏன் ஏழைகள் விசுவாசிகள் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னா, உன் வீட்டில் இருக்கிற வசதியை மற்றவங்க பார்த்து என்ன தூக்கிட்டு ஓடிடுவாங்களா? ஏன் உன் வீட்டில் ஏரியா பிரேயர் வைக்க கூடாதா? ஏன் வைக்கல? உன் வீடு பரிசுத்த ஸ்தலமா வைக்கல. நீ ஏரியா பிரேயர் உங்க வீட்டில் நடந்ததா? வேதபாட கூட்டத்துக்கு எத்தனை கூட்டத்துக்கு நீ வந்த? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறியறதுக்கு தான் வேத பாடம். அதுல எத்தனை வேத பாடத்துக்கு வந்திருப்பீங்க? சரி, வேத பாடத்துக்குலாம் நான் வந்துட்டேன். அர்ப்பணிப்பு, அதுக்கு அந்த சத்தியத்துக்கு எத்தனை தடவை ஒப்பு கொடுத்தீங்க? அதை யோசிச்சு பாருங்க. நான் காலையில சொன்னேன், ஒரு நடிகையுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன். அவ ரொம்ப மோசமான ஒரு நடிகை ஒரு காலத்தில். ஆனா அப்படிப்பட்டவ, அவ எந்த மார்க்கத்தை சபைக்கு போனாலோ இல்ல வேற மார்க்கத்தை பிடிச்சாலோ தெரியாது. ஆனா நான் இப்ப மாறி விட்டேன் சொல்றேன். நீங்க அந்த பேட்டியை நான் சொல்றேன். என்னுடைய சம்பாத்தியத்தில் 10% கொடுக்கிறேன்னு சொல்ற ஒரு நடிகை. இப்பவும் நடிகை தான் இருக்கா. நான் முந்தி ரொம்ப ரஃபா இருந்தேன். ஒரு பேட்டியில ஒருத்தனை துக்கப்படுத்திட்டேன். அவன் போய் சூசைட் பண்ணி செத்துட்டான். அதுல நான் மாறிட்டேன். என்னுடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தேங்கிற. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு, எங்க இருக்குன்னு பாருங்க. மாற்றங்கள் என்ன அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருந்தது. சபையில சுத்திரிப்பு கூட்டம் நடந்துச்சே, நீ எத்தனை சுத்திரிப்பு எடுத்து போயிருப்ப? ராபோஜனம் நடந்துச்சே, எத்தனை ராபோஜனத்தில் நீ பரிசுத்தமாய் தாழ்த்தி கண்ணீரோடு ஒப்புரவாகி அழுகையோடும் கண்ணீரோடும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்திருப்ப? யோசிச்சு பாருங்க. நைட்டு ஜெபம்னு வச்சாங்களே, எத்தனை நைட்டு ஜெபம் நம்ம போயிருப்போம்? பவனிகள் நடந்துச்சே, எத்தனை பவனி போயிருப்போம்? கன்வென்ஷன்கள் நடந்துச்சே, பண்டிகைகள் ஆசரிக்கிற சியோன் சொல்லியிருக்க. சியோன்னா பண்டிகைகளை ஆசரிக்கிறதா சியோன். பண்டிகை நடந்துகிட்டே இருக்கும் அது அங்க. அப்போ நீ எத்தனை பண்டிகைகளுக்கு போன, எத்தனை கன்வென்ஷன் நீ போயிருப்ப? நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தனை பவனி, எத்தனை ஆராதனை, எத்தனை வெளி ஊழியம், எத்தனை உன்னுடைய வீடு ஒரு ஜபாலயம் போல இருக்கா? 4 மணி ஜபம் நடக்கா? இடையில ஒரு ஜபம் நடக்கா? தனி ஜபம் நடக்கா? நைட்ல கர்த்தரை துதிக்கிற அந்த ஜபம் இருக்கா? உங்களுடைய வீடு ஜபாலயங்களா இருந்துச்சா? எத்தனையோ கூட்டத்துக்கு வந்தீங்களே, ஒயிட் ட்ரெஸ் உங்களால போட முடிஞ்சுதா? இல்லையா? இல்ல இருந்து உன்னால உடுத்தது கஷ்டமா இருக்கா? ஜெயங்குளூர்னவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அப்ப அவர் தரிச்சு விடணுமோ? அப்படியா? யோசிச்சு நம்ம பிரசங்கங்கள் கேட்கிறோம் இல்லையா? நமக்குள்ள மாற்றங்கள் என்ன நடந்துச்சு? சுத்திகரிப்பு நடந்துச்சா? சுத்திகரிப்பினுடைய அடையாளத்தை நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு காலையில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சுத்திகரிச்சா லைஃப் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் அவனை எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். எந்த நற்கிரியைக்கும் அவன் ஆயத்தம். அதான் காலையில் சொன்னேன். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டுறான், எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா மாறுறான். அவனுடைய வாழ்க்கை வாசனை வீசுகிறது, அவனுடைய வாழ்க்கை பாதுகாப்பாய் மாறுகிறது. பொல்லாங்கன் அவனை தொடான். சுத்திகரிக்கப்பட்டவன், அதான் சொல்றேன். சுத்திகரிப்புல அது ஒரு இது. சுத்திகரிப்பு இன்னொரு அடையாளம் ஒப்புரவாகுதல். நீ கூட்டத்துக்கு போனியே, ஆமா நான் போனேன், துக்கப்பட்டேன், மனஸ்தாபப்பட்டேன், நான் மன்னிப்பு கேட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தவங்க போன் பண்ணாங்க, நான் மன்னிப்பு கேட்கணும் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு. ஒரு சிஸ்டர், நான் சொன்னேன், நான் என்ன சொல்றது? ஆவியானவர் சொன்னா கேளு, இல்லைன்னா போ, அப்படியே குற்றவாளியாவே புது வருஷத்துக்குள்ள போவோம், தலை எடுத்து அப்படித்தான் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா நான் கேட்கிறேன். நான் சொன்னேன், நான் என்ன சொல்றது? இன்னொருத்தர் இருக்காரு, உனக்குள்ள ஆவி இருந்துச்சுன்னா நீ கேளு. கேட்கறதுக்கு உனக்கு சக்தி இல்லைன்னா இல்ல, அவங்க என்கிட்ட பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க, அவன் ஜெயிச்சிட்டான்ல, அவன் ஜெயிச்சாச்சு. உனக்கு அறிவு இருந்தா செய், ஆவி இருந்தா செய். போன கீழே வைன்னு சொல்லிட்டேன், வை போன கீழே. உனக்கு பரிசுத்தாவி இருந்தா நீ போய் செய். ஒப்புரவாகு, தாழ்த்து, கீழ்ப்படி, மன்னிப்பு கேளு, முத்தம் கொடுத்து திரும்பி வா. இதுக்கு நான் சொன்னாதான் செய்யணுமா?
வசனம் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு. நீ பெற்ற அபிஷேகம் இருக்கு. அதுக்கு நான் இன்னொருத்தன் சொல்லணுமா? இல்ல நீங்க சொன்ன, நீ மனுஷன் சொன்ன செய்யாத, தேவன் ஆவியானவர் சொன்னா செய், இல்லாவிட்டா இப்படியே புதிய வருஷத்துக்குள்ள ஒண்ணும் இல்லாம சாவமாவே போன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டேன். ஒப்புரவாகுதல் நமக்குள்ளே வரணும். நீ பெற்ற அபிஷேகம் ஒண்ணு நிலைத்திருக்கிறது, உனக்கு வேறொருவன் போதிக்க வேண்டியது இல்ல. இன்னொருத்த உனக்கு சொல்லணுமா? அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க நம்முடைய கூட்டங்கள் எப்படி இருந்தது? தாழ்த்த முடிஞ்சதா? இந்த வருஷத்துல எவ்வளவு ஜெபிச்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. நான் இந்த கொம்புல கடந்துட்டு அல்லேலூயான்னு கத்துறது அதை சொல்லல. உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் ஜபத்துல எவ்வளவு இருந்துச்சு? எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பேன் ஜபத்துல. நான் இன்னைக்கு காலையில யோசிச்சேன். நான் சென்னையில இருக்கும்போது அழுதேன்னு சொன்னா ஒரு 2-3 ட்ரிப் அழுதுருப்பேன். எப்படி டோட்டல்லையே ஞானஸ்தானம் கொடுக்கிற அன்னைக்கு முன்னால உட்கார்ந்து அழுதேன். என்னைய கட்டாயப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு என்னைய நீ தான் கொடுக்கணும்னு என்னைய பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஊழியத்துல. நானும் எல்ராயி எத்தனையோ வருஷம் என் சபையில ஞானஸ்தானமே கொடுக்காம பெரியவங்களை வச்சே கொடுத்துக்கிட்டே மேனேஜ்மெண்ட். நமக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது, நம்ம சின்ன வயசு, நமக்கு இதெல்லாம் ஒத்தே வராதாப்பா, நம்ம ஒதுங்கி நீ போட்டே இருந்தேன். என் சபையிலேயே ஞானஸ்தானம் வரும், நான் யாரை கூட்டு வருவேன்? இன்னொருத்தவங்களை வச்சு பக்கத்துல சபையில் உள்ள பெரிய பாஸ்டர் கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருவேன். ராபோஜனம் வரும், அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களை முன்னால வச்சு நான் பின்னாலே சுத்திட்டே வந்துடுவேன். திடீர்னு இது எப்படியோ தெரிஞ்சு என்னைய கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டாங்க ஒரு சபையில. என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. நைட் எல்லாம் உட்கார்ந்து அழுதேன். எல்லா சபையில இருந்த பசங்கள்லாம் ஹாலில் தங்கியிருந்தானுங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த போன் கவுண்டர் வழியா என்னை பாக்குறான். ஏன் இந்த ஆள் அழுகிறான், ஏன் அழுகிறான்? எனக்கு ஒண்ணுமே ஓடல. ஐயாப்பா, நான் போய் ஞானசானம் கொடுக்கறதுக்கு என்ன, நான் எங்க கிடந்தவன்? சாராயம் அடிச்சவனை கொண்டு போய் நீ போய் ஞானசானம் கொடுறான், இது புனிதமான ஊழியம், நான் போவே மாட்டாண்டவர். கட்டாயம் இழுத்து கொண்டு போனாங்க. அன்னைக்கு நைட் அழுதேன். அதுக்கு பிறகு இன்னொரு ஊர்ல அரக்கோணத்துல ஊழியத்தில் எனக்கு பயங்கர பிரச்சனை ஆச்சு. எனக்கு ஆப்போசிட்டா பயங்கரமா எழுப்புனாங்க. அப்பா அழுத. பாஸ்டர் ஆன பிறகு எனக்கு ஊழியத்தை விட்டு தூக்குற மாதிரி ஒரு பெரிய பிசாசு போராட்டம் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த அம்பு எங்கிருந்து வந்துச்சுன்னு என்ன செய்யாது, எனக்கு தெரியாது. அது ஒரு பெரிய கலக்கம் அப்பொழுது. ஆனா மதுரைக்கு வந்த பிறகுதான் ஊழியக்கார கூட்டங்களில் உட்கார்ந்து நான் அழுகிறேன். அந்த ஒவ்வொரு டச்சிங் அது நம்மளை மாத்த ஆண்டவரே என்னை உடைக்கணும், எனக்கும் கண்ணீரின் ஆவி தாங்க, எனக்கு இந்த நொறுங்குண்ட இருதயம் தாங்க. நான் ரொம்ப ரஃபாவே போறேன். நான் எல்லாம் மூஞ்சி கண்ணாப்புனா எவனையாவது அடிச்சுட்டு வந்துடுவேன். இங்க வந்த பிறகுதான் நான் அடிச்சு பார்த்தேன். நீ ரூம்ல வச்சு டம் டம் டம்னு அடிச்சேன். ஓ, இவ்வளவு வலிக்கணும், அப்போ அதுக்கு தான் அவன் எவ்வளவு கத்திருக்கான் அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் உட்கார்ந்து அழுதேன். எத்தனையோ ஊழியக்கார கூட்டத்தில் உண்மையாவே சொல்றேன், ஆண்டவரே என்னை உடைங்க, எனக்கு கண்ணீர் ஆவி தாங்க சுவாமி. நான் இப்படியே ரஃபா போய் நான் பாறையா போய் பரலோகத்தை விட்டுறக்கூடாது. உண்மையா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், பெருமைக்காக சொல்லல. நம்ம எவ்வளவு கத்தரை துதிச்சிருப்போம் பாருங்க, எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருப்போம் பாருங்க, நம்முடைய துதித்தல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் இன்னொருத்தர் வேண்டியதில்லை, நமக்குள்ளே இது நடந்ததா, நம்மளால துதிக்க முடிஞ்சுதா, ஜெபிக்க முடிஞ்சுதா. சரி, இவ்வளவு பிரசங்கம் கேட்டமே, நான் இங்க 400 பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பைபிள் ஸ்டடியும் சண்டையும் சேர்த்து 400 பிரசங்கம் பண்ணிருப்பேன். இருக்கலாம், 1-2 கூடி இருக்கலாம். எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் நம்ம யோசிச்சு பாருங்க. கேட்கும்போது அழுகிறோம், சிரிக்கிறோம். பிரசங்கம் கேட்கும்போது அழுகிறோம், சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், நல்லா இருந்துச்சுன்னு சொல்றோம், டேஸ்டா இருந்துச்சு, அது அப்படி, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். என்ன நடந்துச்சு நமக்குள்ள? அது சொல்லுங்க. என்ன மாற்றம் நடந்துச்சு? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு பிரதிஷ்டை வந்தது. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த வருஷத்துல உன்னுடைய காணிக்கைகள் எப்படி இருந்துச்சு? அதாவது நான் வொர்ஷிப் சம்பந்தப்பட்ட இந்த பாயிண்டவே சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் அதை நிப்பாட்டிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் நம்ம அதுக்காக நம்ம கிளியர் பண்ணணும். இது பேசிக். அஸ்திவாரம் கரெக்டா இருந்தா மாளிகை என்ன செய்யும்? ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அஸ்திவாரம் சரியில்லாம ஓ பரிசுத்தம் இளைப்பாறுதல் ஹல்லேலூயா ராபோஜன டம்முன்னு புயல் அடிக்கும் போது நினைச்சிடும், எல்லாம் சட்ட 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 சட்டன்னு உடஞ்சு விழுந்துடும். பேஸ் இல்ல. இதுதான் மெயின். உன்னுடைய காணிக்கை எப்படி இருந்துச்சு? உன்னுடைய காணிக்கைகள், உன்னுடைய தசம பாகங்கள், உன்னுடைய உற்சாக பலிகள், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதுல உண்மை இருந்துச்சா? மனப்பூர்வம் இருந்துச்சா? அதுல பரிசுத்தம் இருந்துச்சா? நீங்க யோசிச்சு பாருங்க. உன்னுடைய காணிக்கையில உன் மனசு உண்மையா இருந்துச்சா? உன்னுடைய காணிக்கையில உனக்கு மனப்பூர்வம் இருந்துச்சா? நீயே பாரு, உண்மை இருந்துச்சா? மனப்பூர்வம், எதை கொடுக்கணும், மாசம் மாசம் கொடுத்தே அவனு, வேற வழி இல்லை, இப்படிலாம் கொடுத்தா அது என்ன இருக்காது, ரெகக்னைஸ்ட் ஆகாது, தூக்கிறோம்.
நசல் கொண்டது, ஊனமுற்றது, மனப்பூர்வம் இல்லாதது, இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? அந்த பலிவிடம் வாந்தி பண்ணிடும், தெளிரும், வெளியே தெளிரும். பாஸ்டர் வாங்கிக்குவாரு, அவருக்கு வெளியரங்கமான ஜீவியம் மட்டும்தான் தெரியும், உள்ளானது யாருக்கு தெரியாது. எத்தனை காணிக்கை நீங்க சண்டை போட்டுட்டு செலுத்திருப்பீங்க? மத்தியில சொல்லியிருக்கு, நீ ஒரு காணிக்கை செலுத்த வந்தால் ஒப்புராயிட்டு வந்து என்ன செய்ய செலுத்துன்னு. எத்தனை பேரோட சண்டை, எவ்வளவு பேரோட வாக்குவாதம், எவ்வளவு பிரச்சனை. அதுக்கு மத்தியில நம்ம காணிக்கை கொடுத்து தோத்திரம் ஜெபிச்சு போயிடுறோம். அதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத காணிக்கைகள். அப்படி பார்த்தா இந்த வருஷத்துல எல்லா காணிக்கையும் அங்கீகரிச்சதோ இல்லையோன்னு எனக்கே தெரியல. முறுமுறுத்துக்கிட்டு வேண்டா வெறுப்போடு அப்படிலாம் நம்ம செஞ்சிருப்போம். அதாவது நான் வந்து உங்களை குற்றவாளியா தீர்க்கிறதுக்காக சொல்லல, இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் சாட்டை நம்ம மேல அடி உழுதான்னு பாக்கணுது. நானும் தான். நீங்க காணிக்கை கொடுக்கறது இல்ல, நான் உங்களோட அதிகமா கொடுக்கறேன். அப்ப நானும் கூட என்னத்த அப்படின்னு சொன்னனாலே அந்த காணிக்கை என்ன செஞ்சது? ஒமிட் ஆயிடும், அவாய்ட் பண்ணிடுவார் ஆண்டவர். வேண்டாம் வேண்டாம், அப்படி ஒரு காணிக்கை வேண்டாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய காணிக்கைகள் எப்படிப்பட்டது? அது மனப்பூர்வமா கொடுத்தீங்களா? உண்மையா கொடுத்தீங்களா? பரிசுத்த சிந்தையோடு கொடுத்தீங்களா? ஊழியத்தின் மேல உள்ள ஒரு தாகம், நம்ம ஊழியத்துக்கு நம்ம செய்யணும், நம்ம ஊழியம், நம்ம சபை, நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு செஞ்சோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் என்கிட்ட காணிக்கை கொடுத்தாரு, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் சின்ன பிரதர், அதனால என்னை முட்டாளாக்கிட்டார் அவர். 30 ரூபாயை கொடுத்துட்டு 20 ரூபாயும் 10 ரூபாயும் இப்படி பிரிச்சு கொடுத்தாரு. உங்ககிட்ட கொடுக்கவா அக்காட்ட கொடுக்கவா அப்படின்னாரு. அக்காட்ட கொடுக்கணும்னா கொடுங்க, என்கிட்ட கொடுக்கணும்னா கொடுங்க, ரெண்டும் ஒரே பேங்க் தான். பரவாயில்ல. அவங்க வந்து என்னை விட பெரிய ரொம்ப சீனியர், நான் அப்ப சின்ன பிரதர் இல்லையா. அவங்க 30 வருஷம் 35 வருஷம் ஊழியத்தில் இருந்தவங்க, நான் வந்து 1 வருஷம் கூட ஆகல, 1.5 வருஷம் கூட ஆகல. அதனால நீங்க யார்ட்டனாலும் கொடுங்க, அது உங்க இஷ்டம்னு சொன்னேன். அங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான், இங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான். நாங்க 2 பேரும், நான் என்கிட்ட வாங்கினதை வந்து நான் தூக்கிட்டு போறது இல்ல, நான் கட்ட தான் கொடுப்பேன், அவங்க தான் சீனியர் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. ஓகே அப்படின்னு உடனே அந்த 20 ரூபாயும் 10 ரூபாயும் என்ன செய்யறாரு? பிரிச்சு இப்படி கொடுக்கிறாரு. ஆக்சுவலா நீ உங்க வலது கை கொடுக்கறது எது தெரியக்கூடாது? இடது கைக்கு தெரியக்கூடாது. இது புறஜாதிகள் ஜனங்கள் வந்து கொடுக்கிறது அந்த மெத்தட். மற்ற சபைக்காரங்க என்ன செய்றாங்க? பைபிள்ல வச்சு கொடுக்கறாங்க. அது கூட தப்பு தான். மற்ற சபைகள் நீங்க அப்படி ஒரு போயிருக்கீங்களா? மற்ற சபைகள் விசுவாசிகள் பைபிளுக்குள்ள என்ன செய்றாங்க? காணிக்கைகளை 500 ரூபாய் 1000 ரூபான்னு வச்சுக்கிறாங்க. போன உடனே ஐயா காணிக்கை எதை வச்சிருப்பான்? கையில பைபிள் வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா அப்படி விரிப்பாங்க, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். இது என்ன மெத்தட எங்கிட்ட கத்துக்கிட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. அதெல்லாம் தப்பு. பைபிள்ல வச்சு காணிக்க வச்சுட்டு பைபிள்ல அந்த ஊழியக்காரன் எடுப்பானா? இந்த ஊர்ல தான் நான் அதை ரொம்ப பார்த்தேன். அதனால அந்த மெத்தடும் தவறு. நீ வலது கை கொடுக்கறது என்ன செய்யக்கூடாது? இடது கை. அப்ப அந்த ஆளு என்ன சொல்றான்? நான் உடனே சரின்ட்டு வாங்க போயிட்டேன். கை இப்படி நீட்டியாச்சு. அவர் 30 ரூபாய், என் கை இப்படி போகுது பாதி தூரம். போன உடனே அவர் சொல்றாரு, நீங்க ஒன்னும் ஊழியத்தை விட்டு போயிட மாட்டீங்கள அப்படின்னாரு. ஏன்னா அப்ப உள்ள சீனியர் வந்து ஊழியத்தை விட்டு போயிருக்காரு. அந்த கேப்ல தான் இவர் வந்து அந்த காணிக்கை கொடுக்கிறார். எப்படி இருக்கும்? எனக்கு செருப்பு கலத்தி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. உச்சில டம்முன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடா தொலைச்சிட்டானே இந்த ஆளு நம்மள. என்ன பண்றது? வெக்கமா போச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க. கையை நெட்டி, அவர் கை நெட்டி, நான் கை நெட்டி பாதியில நிக்கும் போது என்ன வார்த்தை வருது? அந்த ஆளுக்கு என்ன காணிக்கை பத்தி என்ன தரிசனம் இருந்துச்சு? நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறார்னு கேள்விப்பட்டிருக்கேன், நம்புறேன், அதனால அவர் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அப்ப நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல். நம்முடைய காணிக்கைகளை, அந்த காணிக்கை தேவன் எப்படி அங்கீகரிப்பார்? நானே அங்கீகரிக்கலையே, ஊழியக்காரனே அங்கீகரிக்கலையே, நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்? இன்னைக்கு வரைக்கும் என் மைண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பகை அல்ல, சொல்றேன். அந்த ஊழியக்காரர் போனதுக்காக அவங்க சந்தோஷப்பட்டார். அவர் அடுத்த வாரம் பிரசங்கம் எனக்கு வசமா மாட்டுச்சு. என்கிட்ட ஆவியானவர் பேசினார். சவுலை பத்தி பேசினேன். தாவீது சொல்றான் சவுலை பத்தி, உங்களுக்கு ரத்தாம்பரம் உடுத்தினாரே அவரை நீ நினைத்துப்பார். சவுல் தானே உனக்கு ரத்தாம்பரம் உடுத்தினா, நீ ஒண்ணுமில்லாம கிடந்தியே. ஊழியக்காரர் போயிட்டாருங்கிற அந்த ஊழியக்காரர் தானே உன்னுடைய வியாதிக்கு ஜெபிச்சான். உன் வீட்டுல சாவுக்கு அவன் தானே அடக்கம் பண்ணான், பிரசங்கம் பண்ணான். உன் பிள்ளைக்கு பேர் வச்சுதான் வந்தானே, உன் பிள்ளை கல்யாணம் கட்டி வச்சுதான் வந்தானே. உன் வீட்டுல வியாதி ஐயா பிரச்சனைன்னு வந்த ஓடி வந்தவன் அவன் தானே, வேற எவன் வந்தான்? அவன் போயிட்டாங்கிறதுக்காக நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே. நீ சந்தோஷப்பட்டால் நீ பெலிஸ்தியன்.
நீ துக்கப்பட்டினா நீ தாவீதுன்னு சொன்ன. இப்படி எல்லாம் உங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ண முடியுது அப்படின்னாரா? அதே ஐயா தான். பண்ணுவோம், இதுவும் பண்ணுவோம், இதற்கு மேலும் பண்ணுவோம், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாவம். நான் எதுக்கு சொல்றேன்னா அவரை குறை சொல்லல, அவருக்கு அவ்வளவுதான் அறிவு. இத்தனை வருஷம் விசுவாசி, அதுவும் பழைய பெருச்சாளி. அவர் சிபிஎம்ல எல்லாமே தெரியும் பாரு. அதுக்கு எதுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு அந்த டிவைனிட்டி இல்ல, அந்த காணிக்கையில் உள்ள புனிதம் தெரியல. இயேசு அந்த 2 காசை பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த விதவை போட்ட 2 காசை இயேசு பார்த்தாரு. ஏ அப்பா, ஐயோ இருக்கிறத அப்படி கொட்டிட்டாலே, இனி அடுத்த நேரம் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாருடைய வேலையா தான் இருக்கணும்? யாரெல்லாம் கொடுக்கணும்? இது தெய்வம் தான் கொடுக்கணும். ஏன்னா தன்னிடத்தில் இருப்பதை போட்டாச்சு. அப்படி ஒரு கண்டிஷன். நம்முடைய காணிக்கை அப்படித்தான் இருக்கும். அர்ப்பணிப்புங்கிறது வெளியவே தெரியக்கூடாது. அதனால இந்த வருஷத்துல இந்த லாஸ்ட் மினிட்ல வந்தோம், நம்முடைய காணிக்கைகள் எப்படி, நம்முடைய கூட்டங்கள் எப்படி, நம்முடைய ஊழியங்கள் எப்படி? ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்னது? நம்முடைய என்ன தூங்கிட்டீங்களா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? உபவாசங்கள். அடுத்து நம்முடைய ஊழியங்கள். அடுத்து நம்முடைய கூட்டங்கள். அடுத்து நம்முடைய ஜெபங்கள். அடுத்து நம்முடைய துதிகள். அடுத்து நம்முடைய காணிக்கைகள். அடுத்து நம்முடைய கன்வென்ஷன்கள். அடுத்து நம்முடைய பவனி. இதெல்லாம் எப்படி இந்த வருஷத்துல நம்ம எப்படி அதை டீல் பண்ணிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆராதனைகளை விட்டு விட்டு இஷ்டத்துக்கு சுத்தி, கல்யாண வீடு, சாவு வீடு, மச்சா வீடு, அங்க இங்க எப்படி இல்லாம போறோம். எனக்கு அதெல்லாம் ஆச்சு. நானும் அப்படிலாம் இருந்தேங்க, உண்மையை சொல்றேன். நான் ஒரு 2 சர்வீஸ் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு நான் 3வது வாரம் வந்தா எனக்கு அந்த முன்னால போற அந்த ஐடியாவே வரல. முன்னால போகணும் அப்படிங்கிற அந்த தாட்டே வரல. அப்படியே ஒதுங்கிதான் நிக்குது. அந்த ஆவி என்ன செய்யுது? இழுக்குது வெளியே. ஒரே ஒரு சர்வீஸ்ல நான் பின்னால போய் உட்கார்ந்தேன். அன்னையோட வாழ்க்கையை வெறுத்துட்டேன். அப்பா, இது பின்னால பரிசுத்த ஆவியானவரே கிடையாது. இங்க வாலிப பையங்க பின்னால உட்கார்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அங்க அது ஆடு உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு ஒரே இது. நான் பார்த்தேன், என்னடா இது? அவனுங்க என்னைய பார்த்துட்டு, இவன் யாரா அவன் புதுசா வந்திருக்காங்கறான். எனக்கு புதுசா ஒரு பவனிக்கு போயிருக்கிறேன். பவனி ஒரு லோக்கல் பவனிக்கு போயிட்டு நான் ஒரே ஒரு பையன் தான் எனக்கு ஃப்ரெண்ட், அவங்க கூட போய்கிட்டு இருக்கேன். அங்க உள்ள சபையில் உள்ள அவ்வளவு விசுவாசி, அவ்வளவு பையனும் பழைய விசுவாசிங்க. அவன் என்னைய பார்த்துட்டு, ஏய் யார் அவன் புதுசா வரானா? ஏய் இவன் தான்டா, அவன் இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கான்டா அப்படிங்கிறான். அவன் அப்படியா? ஓ முன்னால உட்காந்துருப்பானோ அப்படிங்கிறான். இவன் இது இப்படி உட்காந்துருக்க. மாப்பிள்ளை பெஞ்சிருமா இந்த ஸ்கூல்ல மாப்பிள்ளை பெஞ்சு தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தானே சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்லுவான்னு தெரியல. மாப்பிள்ளை பெஞ்சுமா, அதாவது இந்த அறவைக்காடு, படிக்காது, தருதலை, இதெல்லாம் பேக்ல உட்காந்துருக்கும். அங்க உட்காந்து ஒரே ரகலை பண்ணி டம்மு டிம்முமா. இந்த கேஸ்ல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அந்த கேஸ்ல இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து ஓடி வரணும். 10:30 வரும்போதும் கல்யாண பொண்ணு வர்ற மாதிரி வரக்கூடாது. ஐயோ லேட் ஆயிருச்சு சுவாமி, பஸ் லேட் ஆயிருச்சே, டிராபிக் போயிருச்சே, கார் பஞ்சர் ஆயிருச்சே, இயேசுவே 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 இயேசுவேன்னு நினைச்சணும். ஓடி வரணும். நேற்று வந்த விசுவாசி விழுந்து அடிச்சு ஓடி வரான். எனக்கு அதான் ஆச்சரியம். நேற்று வந்தவன் மிஸ் எடுத்துட்டான். நேற்று வந்த விசுவாசி நகையை கழிச்சிட்டாங்க. நேற்று வந்த விசுவாசி மருந்து எடுக்காம நிக்கட்டுமா, கர்த்தர் என்ன சொல்றாருங்கிறான். ஆனா நமக்கு இங்கேயே பழம் தின்னு இங்கேயே கொட்டை போட்டு இதே குட்டையில ஊர்ன மட்டை மாதிரி இருக்கிறோம். சேஞ்சஸே இல்லை, அப்படியே இருக்கிறோம். நோ சேஞ்ச். நீ என்றைக்கு மனம் திரும்புவாய்? உனக்கு சுத்திகரிப்பு எப்பொழுது நடக்கும்? ஒரு கொஸ்டின் கேட்கு. எரேமியால கேட்கிற, உனக்கு சுத்திகரிப்பு எப்போ நடக்கும்? நீ எப்பொழுது சுத்திகரிக்கப்படுவாய்? ஆண்டவர் கேட்கிற, நீ எப்பயா சுத்திகரிக்கப்படுவ அப்படிங்கிற. யோசிச்சு பாரு. சரி, நான் என் வார்த்தையை சுருக்குகிறேன். கொஞ்ச நேரம் இப்பொழுது கேட்ட வசனங்களின்படி உன்னுடைய உபவாசம் எப்படி, உன்னுடைய ஆராதனை எப்படி, உன்னுடைய ஊழியம் எப்படி, உன்னுடைய காணிக்கை எப்படி, உன்னுடைய ஜெபம் எப்படி, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுடைய பிரதிஷ்டைகள் எப்படி? ஒரு 10 நிமிஷம் கண்களை முடியல, அரமளங்கள் போடுவோம். நான் சொல்லலைங்க, நான் எடுத்துட்டு வந்ததெல்லாம் வேற, இங்க வர்றதெல்லாம் வேற. அது ட்ரிப்பாய் தான் போய்கிட்டே இருக்கு. சரி, அது அப்படியே ஆண்டவருடைய ஆவியானவருடைய செயலுக்கு என்ன செய்வோம்? விட்டு கொடுப்போம். கொஞ்ச நேரம் பைபிள்லாம் மூடி வைங்க, முழங்கால் போடுங்க, அழுங்க. இந்த வருஷத்துல கர்த்தாவே என் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படலையாப்பா. அங்கீகரிக்கப்பட்டுச்சு இல்லைங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னே ஒரு சாம்பிள் சொல்றேன். காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் நீ ஆபேலை போல சத்தியத்துக்காய் சாவாய், இல்லாவிட்டால் சத்தியத்துக்காய் நிற்பாய்.
காணிக்கை அங்கீகரிக்கப்பட விட்டால் நீ காயினை போல நீ துஷ்டனாய் சபையில் இருப்பாய். கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள். உன்னுடைய ஊழியம் உன்னுடைய ஜீவியம் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா நீ இந்த சத்தியத்துக்காக நிற்பாய். உன்னுடைய காணிக்கை உன்னுடைய ஊழியம் ஜீவியம் அங்கீகரிக்கப்படாவிட்டால் இதே சபையில நீ காயினை போல துஷ்டனாய் இருப்பாய். இதான் ரெண்டுக்கும் விளக்கத்துக்கும் வித்தியாசத்தையும் நீங்களே ஆவியானுடைய உதவியோடு பார்த்துக்கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் விழுங்கள், அறிக்கையிடுங்கள். ஐயா, நான் கூட்டத்தங்களாம் அசட்டை பண்ணிட்டேன், அசால்ட்டா இருந்துட்டேன். ஆண்டவரே, அது தப்புதான் சுவாமி. எனக்கு எவ்வளவு நேரம் கிடைச்சது, காலம் கிடைச்சது. நீங்க என்னைய காலையில எழுப்புனீங்க, ஆமென். எனக்கு பலன் தந்தீங்க, எனக்கு சுகம் தந்தீங்க. ஆனா நான் உபவாசிக்கல, நான் ஜெபிக்கல, காணிக்க கொடுக்க கூட யோசிச்சேன், ஏமாத்தினேன், வஞ்சித்தேன், எடுத்து வச்சிட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம், ஆமென். இந்த போராட்டம் உன்னை விட்டு வெளியே போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் குற்றச்சாட்டாதீர்கள், உங்களை நீங்களே குற்றவாளிகளாய் தீர்த்துக் கொள்ளுங்கள், சீர்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறங்க. ஆமென். கர்த்தாவே, உபவாசம் எடுக்கலையே ஆண்டவரே, அப்படி எடுத்தும் அது பரிசுத்த உபவாசமா இல்லையே ஆண்டவரே. வழக்கு, வாது, அடித்தல், பாவம் செய்தல், நேரத்தை வீணாக்குதல், உபவாசம் போட்டு தூங்கிவிட்டது, இதெல்லாம் பரிசுத்த உபவாசம் இல்லை பிரியமானவர்களே. எத்தனை பண்டிகைகளை நீ ஆசரித்தாய், எத்தனை பவனிக்கு நீ போனாய், எவ்வளவு நேரம் துதித்தாய், எவ்வளவு நேரம் ஜெபித்தாய், எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணினாய், எவ்வளவு சுத்திரி கூட்டங்களுக்கு போனாய், எத்தனை ராபோஜனம் எடுத்தாய், பாதங்களுகிற ஊழியத்திலே நீ உண்மையா இருந்தாயா, 4 மணி ஜெபம் செய்தாயா, உன்னுடைய குடும்ப ஜெபம் நடந்ததா, ஏரியா பிரேயர் போனாயா, ஹல்லேலூயா, உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செய்தாயா, பரிசுத்த ஆராதனைக்கு நீ கர்த்தரை வந்து ஆராதித்தாயா, கர்த்தர் கொடுத்த கிருபை தாளந்துகளை உபயோகப்படுத்தினாயா, தீர்க்க தரிசனம் சொன்னாயா, உன் காணிக்கைகள் மனப்பூர்வமா இருந்ததா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரோடு நெருங்க ஒரு வாய்ப்பு, தேவனை நோக்கி கூப்பிடு, அறிக்கை, வாயை திறந்து சொல்லுங்க. ஐயா, நான் தப்புதான் ஆண்டவரே, நான் ஒத்துக்கிறேன்.